Hi everyone, welcome to Concept Cafe. இந்த வீடியோல IT 25301 Web Technologies இன்ட்ரடக்ஷன்ல ஐபி அட்ரஸ் அப்படின்ற டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய டாபிக்ஸ் எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோஸ்ல கவர் ஆயிருக்கும். பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ள போலாமா? இமேஜின் பண்ணி பாருங்க, நீங்க ஒரு பீட்சாவை ஆர்டர் பண்றீங்க. ஆர்டர் பிளேஸ் ஆயிடுச்சு, ரெஸ்டாரண்ட்க்கு ரிசீவ் ஆயிடுச்சு. ரெஸ்டாரண்ட்ல இருக்கிறவங்க பீட்சாவை ப்ரிப்பேர் பண்ணிட்டாங்க. ப்ரிப்பேர் பண்ண அந்த பீட்சா டெலிவரி பாய் கைக்கும் போயிடுச்சு. இப்போ ஒரு சிக்கல். டெலிவரி பாய்க்கு உங்களோட வீட்டு அட்ரஸ் தெரியாது. இந்த டெலிவரி பாய் கரெக்ட்டா உங்களுக்கு பீட்சா டெலிவர் பண்ணுவாங்களா? டெஃபினெட்லி நாட். ஏன்னா, உங்க அட்ரஸே இவர் கையில இல்ல. எப்படி உங்கள தேடி வந்து குடுப்பாரு? கரெக்ட்டா? இப்ப நவ் திங்க் அபௌட் திஸ். கூகுள் நீங்க ஓப்பன் பண்ணியிருக்கீங்க. www.google.com ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஏதோ ஒரு வெப் பேஜ் நீங்க ரிக்வெஸ்ட் பண்றீங்கன்னா, கூகுளுக்கு இது எப்படி தெரியும்? இந்த ஃபோன் தான் கேட்குது, இல்ல இந்த லேப்டாப் தான் இங்க கேட்குதுன்னு சொல்லிட்டு. இங்க நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு. என்னன்னா, எனக்கு இன்டர்நெட்ல கனெக்ட் ஆகி இருக்கக்கூடிய எல்லா டிவைசஸ்க்கும் ஒரு யூனிக்கான அட்ரஸ் இருக்கும். அந்த அட்ரஸோட பேர் தான் ஐபி அட்ரஸ். எப்படி ஒரு பீட்சாவை டெலிவரி பண்றதுக்கு ஹோம் அட்ரஸ் வேணுமோ, அதே மாதிரி ஒரு டேட்டாவை இன்டர்நெட் மூலியமா டெலிவர் பண்றதுக்கு யாருக்கு இன்டர்நெட் மூலியமா டெலிவர் பண்றதுக்கு ஐபி அட்ரஸ் வேணும். அந்த ஹோம் அட்ரஸ் இருந்தாதான் அந்த கரெக்டான ஹோமுக்கு அந்த பீட்சா டெலிவர் ஆகும்னா, அதே மாதிரி ஒரு கரெக்டான ஐபி அட்ரஸ் இருந்தாதான் எந்த டிவைஸ்க்கு அந்த டேட்டா போகணுமோ அந்த டேட்டா வந்து ப்ராப்பரா டெலிவர் ஆகும். இங்க தான் இந்த இன்டர்நெட் எப்படி ஒர்க் ஆகுது. இதுக்கு பேர் தான் இன்டர்நெட் புரோட்டோகால். நம்ம இப்போ டெஃபினேஷன் போலாமா? IP address is a unique numerical label assigned to each device connected to a computer network that uses internet protocol for communication. அதாவது கம்ப்யூட்டர் நெட்வொர்க்ல கனெக்ட் ஆகியிருக்கக்கூடிய ஒவ்வொரு டிவைசஸ்க்குமே ஒரு யூனிக்கான நியூமரிக்கல் லேபிள் இருக்கும், அசைன் பண்ணி இருப்பாங்க. இது ஆக்சுவலா என்ன அப்படின்னா ஒரு யூனிக்கான ஐடென்டிஃபையர். நெட்வொர்க்ல இருக்கிற டிவைஸை ஐடென்டிஃபை பண்றதுக்கு யூஸ் பண்றது தான் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த டிவைஸ்லாம் அப்பதான் லேப்டாப், மொபைல் ஃபோனு, பிரிண்டர் இந்த மாதிரி எல்லாமே வந்து டிவைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது ஸ்ட்ரக்சர் பார்க்கலாமா? Structure of an IP address. An IP address is a 32-bit number, usually written in dotted decimal format. It consists of 4 numbers or octets சொல்வாங்க, ranging from 0 to 255, separated by dots. IPv4 வெர்ஷன் நம்ம அதை பத்தி அடுத்த ஸ்லைட்ல பார்க்கலாம். இப்போ ஐபி அட்ரஸ் அப்படின்றது இந்த ஃபார்மேட்ல தான் இருக்கும். அதாவது 4 ஆக்டெட்டா பிரிஞ்சிருக்கும். இருக்கிற ஒவ்வொன்றுமே செப்பரேட் பை டாட்ஸா இருக்கும். இது ஒரு 32-பிட் நம்பர். இந்த விதத்துல தான் ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். இந்த அட்ரஸை 2 லாஜிக்கல் பார்ட்ஸா பிரிக்கிறாங்க. அந்த ஸ்பிளிட்ஸ் எப்படி இருக்குன்னா கிளாஸ் இல்ல சப்நெட் மாஸ்க் டிபெண்ட் பண்ணி இருக்கு. அதாவது 2 லாஜிக்கல் பார்ட்ஸ் சொன்னால ஒன்னு நெட்வொர்க் ஐடி, இன்னொன்னு ஹோஸ்ட் ஐடி. இந்த நெட்வொர்க் ஐடின்றது நம்ம ஒரு வீடு கண்டுபிடிக்கிறது அந்த ஸ்ட்ரீட்டை கண்டுபிடிக்கிற மாதிரி. அதாவது அந்த நெட்வொர்க் அந்த டிவைஸ் எது பிலாங் பண்ணி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிக்கிற மாதிரி. இப்போ இந்த டிவைஸ் இருக்குன்னா இது எதை பிலாங் பண்ணி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றது வந்து நெட்வொர்க் ஐடி. ஹோஸ்ட் ஐடினா வீட்டு நம்பர், இதான் வீட்டு நம்பர் அப்படின்ற மாதிரி ஸ்பெசிஃபிக் டிவைஸை சொல்றது வந்து ஹோஸ்ட் ஐடி. இதுல தான் நெட்வொர்க் ஐடி, ஹோஸ்ட் ஐடின்னு பேசிருக்காங்க. டைப்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸஸ் 4 டைப்ஸ் இருக்கும். பப்ளிக் ஐபி அட்ரஸ், பிரைவேட் ஐபி அட்ரஸ், ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ், டைனமிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் பப்ளிக் ஐபி அட்ரஸ் தான் என்னன்னு பார்க்கலாம். அதாவது இன்டர்நெட்ல இருக்கிற டிவைஸை குளோபலா ஐடென்டிஃபை பண்ண யூஸ் பண்றது தான் பப்ளிக் ஐபி அட்ரஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது யார் கொடுப்பாங்கன்னா ஐஎஸ்பி கொடுப்பாங்க. ஐஎஸ்பினா இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர். இந்த டாபிக்கை பத்தி ப்ரீவியஸ் இயரோட கவர் பண்ணியிருக்கோம், பார்க்காதவங்க செக் பண்ணிக்கோங்க. அதாவது என்னதான் வேர்ல்டு ஃபுல்லா யூனிக்கா இருந்தாலுமே எந்த ஒரு எந்த ஒரு 2 டிவைசஸ்க்குமே சேமான பப்ளிக் ஐபி அட்ரஸ் இருக்கவே இருக்காது. ஒரு பெரிய டிராபேக் என்னன்னா இன்டர்நெட்ல டைரக்டா விசிபிள் ஆகும், அதனால வெளியில இருந்து நம்ம அதை ஆக்சஸ் பண்ணலாம். இது எப்படி மேனேஜ் ஆகும்னா IANA, அதாவது இன்டர்நெட் அசைன்டு நம்பர்ஸ் அத்தாரிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் மூலமா இது நம்ம ஈஸி குளோபலா நம்மளால மேனேஜ் பண்ண முடியும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஹோம் ரவுட்டருக்கு ஐஎஸ்பி ஒரு ஐபி அட்ரஸ் கொடுக்குதுன்னா இதை வச்சு, அதாவது அந்த ஐபி அட்ரஸை வச்சு யார் வேணாலும் உங்க நெட்வொர்க்கை ஃபைன் பண்ணிடும். இது பெரிய டிராபேக் பப்ளிக்கு. அடுத்து பிரைவேட் ஐபி அட்ரஸ் தான் பார்க்கலாம். ஒரு லோக்கல் நெட்வொர்க் உள்ள மட்டும் யூஸ் பண்ற ஐபி அட்ரஸ் தான் பிரைவேட் ஐபி அட்ரஸ். அதாவது இன்டர்நெட்ல விசிபிளே ஆகாது. இது என்ன பண்ணும்னா ரிசர்வ்டு ரேஞ்சில் இருக்கும். அதாவது ஒரு ஐபி அட்ரஸ் ரிசர்வ் மாற்றிடும்.
இது மூலமா என்னன்னா செக்யூரிட்டி பர்பஸ் நமக்கு அதிகமா இருக்கும் பிரைவேட். ஃபார் எக்ஸாம்பிள் உங்க வீட்ல ரவுட்டர் இருக்குல்ல, அதுக்குள்ள ஒரு லேப்டாப்க்கு ஒரு ஐபி அட்ரஸ், ஃபோனுக்கு ஒரு ஐபி அட்ரஸ், ஸ்மார்ட் டிவிக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்து வச்சுருங்க. எல்லாமே பிரைவேட்டா தான் இருக்க போகுது. ஸோ தட் வெளியில இருந்து யாரையும் டைரக்டா ஆக்சஸ் பண்ணவே முடியாது. அதுதான் பிரைவேட் ஐபி அட்ரஸ் உடைய ஃபங்க்ஷனாலிட்டி. அடுத்து ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ் பார்க்கலாம். அதாவது ஃபிக்ஸ்டு, அதாவது ஸ்டாட்டிக் தான் சொல்லுவாங்க, ஃபிக்ஸ்டுன்னு போட்டுருவாங்க. ஃபிக்ஸ்டு அதாவது எதுவுமே மாறாம பெர்மனண்டா ஒரு ஐபி அட்ரஸ் இருக்கும். மேனுவலா தான் நம்மளால கான்ஃபிகர் பண்ணவே முடியும். எப்பவும் சேமான ஐபி அட்ரஸ் தான் கண்டினியூ ஆகும். ரீஸ்டார்ட் பண்ணாலுமே மாறாது. அதுதான் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு கம்பெனியோட வெப் சர்வருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் கொடுத்தாச்சுன்னா அது எவ்வளோ நாள் ஆனாலுமே கஸ்டமர்ஸ் எல்லாம் சேம் அட்ரஸை வச்சு தான் அந்த வெப்சைட்லயே ஆக்சஸ் பண்ணுவாங்க. அதுதான் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். லாஸ்டா டைனமிக் ஐபி அட்ரஸ் பார்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக்கா மாறிடும். அது ஆட்டோமேட்டிக்கலி அசைன் அண்ட் கேன் சேஞ்ச். ஆட்டோமேட்டிக்கா மாறும், டைம் டு டைம் சேஞ்ச் ஆகிட்டே தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க வீட்டில் ஒய்ஃபை ரவுட்டர் நீங்க என்ன பண்ணுறீங்க, ரீஸ்டார்ட் பண்றீங்க. இப்படி பண்ண உடனே என்ன ஆகும்னா ஐஎஸ்டி வந்து வேற ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க. அந்த மாதிரி அதாவது டைம் டு டைம் ரீஸ்டார்ட் பண்ண சேஞ்ச் ஆகும். அதான் டைனமிக் ஐபி அட்ரஸ் சொல்றோம். வெர்ஷன்ஸ் ஆஃப் ஐபி அட்ரஸ். ஃபர்ஸ்ட் IPv4 பார்க்கலாம். IPv4 அப்படின்றது 32 பிட் அட்ரஸ். இதுதான் இருக்கிறதுலே ஓல்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஐபி அட்ரஸிங் சிஸ்டம்னா IPv4 தான். 1980s இது டெவலப் பண்ணிட்டாங்க. 32 பிட்ஸ் அட்ரஸ், அதாவது 4 செட் ஆஃப் நம்பர்ஸ் இருக்கும். ஒவ்வொரு செட்டும் 0 to 255 ரேஞ்சில் இருக்கும். டெசிமல் ஃபார்மேட்ல டாட்டை யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 4.3 பில்லியன் அட்ரஸ்க்கு மேல வந்து தெரிஞ்சதுனால நம்ம IPv4 அட்ரஸ் என்னாச்சுன்னா எக்ஸாஸ்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. IPv4 அட்ரஸ் ஷார்ட்டேஜை சால்வ் பண்றதுக்கு டெவலப் பண்ண ஒண்ணுதான் புதுசா ஒரு வெர்ஷன் தான் IPv6 அப்படின்றது. 1990s தான் அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து 128 பிட் அட்ரஸ். அதாவது 8 குரூப் இருக்கும். இப்படி 8 குரூப் இருக்கும். ஒவ்வொரு குரூப்புக்கும் ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கும். ஒவ்வொரு குரூப்பும் ஹெக்ஸாடெசிமல்ல இருக்கும். சில ஃபார்மேட் எப்படி இருக்கும்னா காலன் யூஸ் பண்ணி செப்பரேட் பண்ணியிருப்பாங்க. ஒண்ணுமே வந்து 340 அன்டெசிலியன் அட்ரஸஸ் அப்ராக்சிமேட்லி இவ்வளோ இருக்கு. லைக் அன்லிமிட்டடான growth, குளோபல் கனெக்டிவிட்டி. அதாவது கம்பேர்ட் டு திஸ் அட்ரஸ் ஷார்டேஜ் ப்ராப்ளமை கம்ப்ளீட்டா சால்வ் பண்றது வந்து நம்ம IPv6 தான் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ IPv4 புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நவ் சேலஞ்ச் டைம். Why was IPv6 introduced? எதனால IPv6 இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க, தெரியாதவங்க தெரிஞ்சுட்டு வந்து கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.